அமெரிக்காவை பொறுத்தவரை அவன் என்னைக்குமே வில்லன் தான். பல நேரங்கள்ல வில்லன், பல நேரங்கள்ல சகுனி. 2மே ஆகாத பயலுக தான். அப்படி இருக்கும்போது, இதையே நிமிடத்துக்கு நிமிடம் செய்யக்கூடிய ஆள் யாரு அப்டின்னா ட்ரம்ப். இப்ப 2 ஒண்ணு சேரும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உலகம் மிகப்பெரிய அளவுல ஒரு பதட்டத்த சந்திக்குது. உலகம் மட்டும் கிடையாது. உள்ளூரும் சந்திக்குது. அதாவது அமெரிக்காக்குள்ளேயும் பரபரப்பு தான். ஃபெட்ட போட்டு வம்பிழுக்க, ஆப்பிள கூப்பிட்டு வம்பிழுக்க, இந்த மாரி செய்யாத அட்டூழியங்கள் கிடையாது. என்ன பார்டர குளோஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல உள்ளூர்ல கொஞ்சம் செல்வாக்கோட சுத்துறாரு நம்ம ஆளு ட்ரம்ப். சரி இருந்துட்டு போகுது. பெரிய மனுஷன். அப்ப ரிங்குக்குள்ள எல்லாம் வந்து சண்டை போட்ட ஆளு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா அவரே உளறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துருச்சு அப்படின்னா நம்புவோமா? சத்தியமா நம்ப மாட்டோம். ஏலே ட்ரம்ப் எப்படி உளறுவான்? மிஞ்சி போனா புட்டின் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ரகசியமா பேச்சுவார்த்தை செஞ்சு முடிச்சுருவாங்களே டீல அப்படின்னா, அவர் உளறுறதுக்கு காரணம் ஜெலன்ஸ்கி. காரணம் என்ன அப்படின்னா, அவரே கஷ்டப்பட்டு 50 நாள் அப்படின்னு சொல்லி அவங்க ஊர் ஏஜென்சிகள எல்லாம் தள்ளி வச்சுட்டாரு. எதிர்க்கட்சிகள தள்ளி வச்சுட்டாரு. பிஸியா ட்ரேட் டீல போய் ஒவ்வொரு இடத்துலயும் சைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. ஒரு டீல முடிச்சோனே ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம் வந்துரும்ல. ஐரோப்பா டீல முடிச்சாச்சு சுமூகமா. அதுவும் ரொம்ப மிரட்டலா, அடுத்த நாட்டுல உட்கார்ந்துகிட்டு ராஜா மாரி, எது வேற ஒரு நாட்டுக்கு இவரு ராஜா மாரி உட்கார்ந்துகிட்டாரு. இந்த கனடா பயல 51வது மாகாணமா இணைக்கிறேன்னு சொன்னீயே ட்ரம்ப், அது என்ன ஆச்சு? அப்படின்னு ஒரு பயலும் கேட்டுறக்கூடாது. அப்படி கேட்டா, ஏலே நான் பிரிட்டனையே இணைச்சுட்டேன்டா பார்றா, அங்க போய் நான் பேசிட்டு வரேன். அவன் நான் இருக்கிற இடத்துக்கு வந்து வரவேற்பான் அப்படின்னு சொல்லி பிரிட்டன 51வது மாகாணமா இணைச்ச மாரி சீன போடுறாரு. உண்மையும் கூட. அப்படிதான் நடக்குது. த கிரேட் பிரிட்டன் அமெரிக்காவோட 51வது மாகாணமா மாறிருச்சுப்பா அப்படின்னு அவனுங்கலாம் முட்டாய் குடுத்துக்க வேண்டியது தான். இன்னும் இந்த சூரியன் அஸ்தமிக்காது அப்படின்னு கதை சொல்லிக்கிட்டு இருந்தா தொலைச்சு புடுவேன் பார்த்துக்கங்கிற மாரி தான் பிரிட்டன் நிலைமை மாறி போச்சு. இப்படி பிரிட்டன விழுந்தது ஊர் உலகத்துல பல நபர்களுக்கு சந்தோஷம். நமக்கு எல்லையில்லா சந்தோஷம். இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, செஞ்ச மனுஷன் எப்படி இருப்பாரு? அடேங்கப்பா! அந்த ஆள் ஆட்டத்துக்கு அளவே இருக்காதே! அப்படிங்கிற மாரி தானே இருக்கும். அப்படி மனநிலையில தான் 50 நாள் ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்திலருந்து லீவ் எடுத்துப்போம். தப்பிச்சு போயிருவோம் அப்படின்னு சொல்லி பிஸியா கால்ஃப விளையாட, அக்ரீமெண்ட்ட போட, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது, இவ்வளோ மைலேஜ் எடுத்துட்டோம். இந்த ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் மட்டும் நமக்கு என்ன? அப்படின்னு சொல்லி ஒரு இருமாப்பு வருது. இருமாப்பு வந்த ஸ்டேஜோட ட்ரம்ப் ஆச்சே! ஆற அமர ஸ்காட்லாண்ட்ல இருந்து வெள்ளை மாளிகை போய் உட்கார்ந்து யோசிச்சு அறிக்கை விடுவாரான்னு கேட்டா, அப்படிலாம் கிடையாது. ஆன் ஸ்பாட்லயே விடு அப்படின்னு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே, அவரோட டீமுக்கு கூட தெரியாது. இல்ல, இல்ல நீ பொய் சொல்றன்னு சொன்னா, உண்மையிலேயே ட்ரம்ப் செய்யற பல விஷயங்கள் அவர் நெருங்கிய சகாக்களுக்கு கூட தெரியாது. மனுஷன் ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணா தானே, போற போக்குல தோன்றதெல்லாம் செஞ்சா எப்புட்றா தெரியும்னு அவனுங்களே உளறுவாய்ங்க. யாருக்காச்சும் பழக்கம் இருந்தா போய் கேட்டு பாருங்க. நேரடி பழக்கம் இருந்தா, உன்னைய ஏன்டா நான் வந்து கேட்கிறேங்கிற மாரி இருக்கும். பரவால்ல இருக்கட்டும். டக்குனு அந்த கெத்தோட கெத்தா 50 நாள சுருக்கி 10, 12 நாள் அப்படின்னு சொல்லி அவரு சொல்ல, 10, 12 நாளா அப்படின்னு சொல்லி ஊர் உலகம் பூரா கேட்க, ஊர் உலகம் பூரா கேள்வி கேட்கிறாய்ங்க. என்னது 50லேருந்து 10, 12 நாள் ஆக்கிட்டியா அப்படின்னு. டக்குனு இன்னையிலேருந்து 10, 12 நாள் அப்படின்னு சொல்ல, உள்ளூர் ஏஜென்சில 12 நாள் 2 வாரம் ஓடி போயிரும். இந்த ஆள் முன்னாடி மைக்க போட்டு கிழிச்சு புடுவோம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது, பக்கத்துல உட்கார்ந்த பிரிட்டன் பிரதமருக்கலாம் அடேங்கப்பா! ஜுரமே வந்திருக்கும். மொத்த ஐரோப்பாவுக்கும் ஜுரம் வந்துருச்சு. ஒவ்வொருத்தனா விலகி ஓட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. 10, 12 நாள்ல திருப்பி ஆயுதங்கள் குடுங்க வந்து நிப்பாய்ங்க. ஒவ்வொருத்தரா சவுண்ட் விட ஆரம்பிச்சுருவோம் அப்டின்ட்டு, டக்குன்னு சவுண்ட் விட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அத 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இந்த சவுண்ட் விடுறதுக்கும், இவரு அறிக்கை விடுறதுக்கும் நடுவுல டக்குன்னு ஆப்பரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு ஜெலன்ஸ்கி. என்ன அப்டின்னா, ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு. வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம். 50 நாள் கிடையாது. 10, 12 நாள் தான். என்ன படமாயா ரிலீஸ் ஆகப்போது? இல்ல சம்பளம் எது முன்கூட்டியே வரப்போதா? உன் ஊர தூக்கி போட்டு மிதிக்க போறாய்ங்க. ஆனா கொஞ்சம் கூட மனுஷனுக்கு வருத்தமோ, பதட்டமோ ஒண்ணும் கிடையாது. ஆஃப்ஷோர் அக்கவுண்ட் நிறையுதுல்ல, அது போதும்ன்னு திரியிறாரு. சல்லுன்னு களத்துல குதிச்சுட்டாரு. இருந்த ஆளில்லா விமானத்தெல்லாம் தூக்கி கொண்டு போய் ரஷ்யாக்குள்ள போட்டுரு. எது? தாக்குதல நடத்திருன்னு நடத்தி விட்டாரு. இந்த பக்கம் இவரு 10, 12 நாள்னு சொன்னா, கொஞ்சமாச்சும் ரஷ்யாக்குள்ள வம்பிழுக்காம இருந்தா தான் டேபிள்ல கொண்டு வந்து உட்கார வைக்க முடியும் ரஷ்யா ஆட்கள. ஆனா, இந்த ஆள் வம்பிழுத்து விட்டாரு. இதுதான் ட்ரம்புக்கே ஒரு ஜுரத்த குடுத்துருக்கும். ஊர் உலகமே என்னைய பார்த்து கதறுது. என்னைய இவன் கதற விட்டுக்கிட்டு இருக்கானே! இப்ப நான் எப்படி போய் அங்க பேசுவேன்? அப்படிங்கிற மாரி அவரு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இல்ல, இல்ல இவனுங்க ஃபீல் பண்ணி நம்ம பொழப்ப கெடுத்துருவாய்ங்க. நம்மல்லாம் உருவி ஓடி போயிருவோம்டா அப்படின்ட்டு, ஏற்கனவே பிரான்ஸ் நான் ஆப்சன்ட்றான்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் பிரசன்ட் ஆயி, ஆயுதங்கள் குடுக்க முடியாது அப்படின்ட்டாரு. இட்டாலியெல்லாம் கேட்கவே வேணாம். "டேய் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்க சங்காத்தமே வேணாம்னு தான்டா சொல்றேன்" அப்படின்னு சொல்லி, அந்த அம்மா அது பங்குக்கு நோ அப்படின்ருச்சு. பிரான்ஸும் அவுட்டு,
இட்டாலியன் விட்டு 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. ஆயுதங்கள் கிடையாது அப்படின்னு. எவன் போனா என்ன? நான் நிக்கிறேன் அப்படின்னு ஒரு 4 நாள் முன்னாடி சவுண்ட் வந்துச்சு. வேர் இஸ் த ஜெர்மனி அப்படின்னு கேட்டோம்னா, ஜெர்மனியோட சான்ஸ்லர் தானே வாய் பேசுறாரு. அவர தவிர மத்தவன் பூரா உட்கார்ந்துகிட்டு சான்ஸ்லர கழுவி ஊத்துறான். இது என்னடான்னு கேட்டா, உள்ளடி அரசியல்ட்டாய்ங்க. ஏலே நீ போய் சொல்லிட்டு வந்துட்ட. வேற என்ன பண்றது? நீயே விலகிராத. அப்புறம் ஜெர்மனிய கழுவி கழுவி ஊத்துவாய்ங்க. அதனால சான்ஸ்லர் கெத்தாவே பேசிரு. ஆனா சான்ஸ்லர் மட்டும் பேசினா பத்தாது. மத்த எல்லா அரசியல்வாதிகளும் நோ சொல்லிடுறோம். வேற வழி இல்ல. நோன்னு ஆயி போயிருங்கிற மாரி, நம்ம சான்ஸ்லர் உக்ரைனுக்கு அள்ளி குடுக்குறாரு. ஆயுதங்கள கொண்டு போய் சேர்க்கறதுல துடியா துடிக்கிறாரு. ஆனா நம்மளோட ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது தவியா தவிக்குதுன்னு ரைமிங்கா அறிக்கை விட்டாய்ங்க. அவங்களோட ஹெல்த் கேர்ல பணமே இல்லையாமா. உள்கட்டமைப்ப டெவலப் பண்ணணும். இல்ல அப்டின்னா நம்மளோட நிலைமை அதோகதி. அதோட பாதாளத்துல போயிரும். பரிதாப நிலைக்கு போயிரும்டா. ஹெல்த் கேர் இல்லைன்னா ஒரு நாட்டுல என்ன ஆகுறது? அதுவும் ஜெர்மனில இல்லன்னா அப்படின்னு சொல்லி கொடிய பிடிக்க ஆரம்பிச்சிட்டார்கள். சான்சலரோட முடிவுல இருந்து பின்வாங்கணும் அப்படின்னு சான்சலருக்கு இப்பவே அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நியாயமா அரசியல் ஜெர்மனில இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டா, சான்சலர கழுவி ஊத்துவார்களே ஒழிய அழுத்தம் கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல தான் மண்டை மேல உள்ள கொண்ட காட்டி குடுத்துருச்சுங்கிற மாரி, இந்த உள்ளடி வேல ஃப்ளாஷ் ஆகுது. அவங்க ஊர் ஏஜென்சியும் கழுவி ஊத்துறாய்ங்க. மத்த பகுதி ஏஜென்சிகள கழுவி ஊத்துறாய்ங்க. ட்ரம்ப் மனசுல 10, 12 நாள்ல அறிவிக்கும்போது, இந்த பயலுக ஐரோப்பால நல்ல சவுண்டோட இருக்காய்ங்க. டக்குனு போய் கேட்ச் பண்ணிருவோம்னு தான் ஒரு 10, 12 நாள்னு சுருக்கியிருப்பாரு. அதே சமயம் அதுக்கு பிள்ளையார் சொல்லி பார்த்தது, இந்த டீல் எல்லாம் குடுத்த மைலேஜ் உற்சாகத்துல திங்கு திங்குன்னு ஆடணும் அப்படிங்கிறக்காக. 2 சேருது. நம்ம தான் வெற்றி அப்படின்னு நெனைக்கும்போது, ஜெலன்ஸ்கி ஒரு தாக்குதல பண்ண மறுபடியும் நம்மள 0வுக்கு கொண்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவருக்கே ஜுரம் வந்துருச்சு. வேணும்னா விசாரிச்சு பாருங்க. வெள்ளை மாளிகை நம்மள மாரியே எதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்லிரும்.